ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம இப்ப என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான பொரியல். அதாவது கீரை, பொன்னாங்கண்ணி கீரை பொரியல். இது எப்படி சிம்பிளா பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ இத நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்ல உங்களுக்கு குடுத்துருக்கேன். இப்ப இந்த வீடியோவ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ அப்ப அதுக்கு பார்த்தீங்கன்னா, பொன்னாங்கண்ணி கீரைய வந்து நான் நல்லா குட்டி குட்டியா, பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த அளவுக்கு நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில கூட்டு கூட செய்யலாம். ஆனா இன்னைக்கு நான் பண்ண போறது வந்து பொரியல். இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு வாணல்ல நம்ம வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு ஆட் பண்ணிக்க போறோம். இந்த கடுகு பொரிஞ்ச உடனே 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணி, கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம், நான் வந்து 3 சைஸ் பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த வெங்காயமும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கடலைப்பருப்பு நமக்கு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே வெங்காயத்த ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெங்காயத்து கூடயே பார்த்தீங்கன்னா வந்து, நான் வந்து பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்க போறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து பச்சை மிளகா எத்தனை வேணும்னு என்னால கரெக்ட்டா லிஸ்ட் குடுக்க முடியாது. ஏன் பார்த்தீங்கன்னா, அவங்கவங்க காரத்துக்கு ஏத்த மாரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாங்க சாப்பிடுவோன்றதுனால பச்சை மிளகா நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இத நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நல்லா நமக்கு வந்து அந்த பச்சை வாசம் போற மாரி நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டோனே, நம்ம கீரைய ஆட் பண்ணி குக் பண்ணா, நமக்கு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகாது. ஒரு சூப்பரான கீரை பொரியல் நமக்கு ரெடி ஆயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா, நல்லா நம்ம வந்து இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த சால்ட்டே நமக்கு கீரைக்கு ரொம்ப கரெக்ட்டா இருக்கும். சப்போஸ் இது வேணும்னா நீங்க லாஸ்ட் டைம்ல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கீரைய நம்ம நல்லா கட் பண்ணி அலசி கழுவி வச்சிருக்கோம். இந்த கீரைய வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வதக்கி வச்சிருக்கல வெங்காயம், பச்சை மிளகாய் அது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ கீரை வந்து இவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்க்காதீங்க. இது வதக்குன கொஞ்ச நேரத்தில நமக்கு வந்து நல்லா வந்து வதங்கி கம்மியாயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா, வாணலிக்கே பத்தாத அளவுக்கு கீரை இருக்கு. ஆனா கொஞ்ச நேரத்தில இந்த கீரை நமக்கு கம்மியாயிடும். ஸோ நல்லா நம்ம அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீரைய சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா, கீரைய வந்து மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. கீரைய எப்பயுமே ஓப்பன் பண்ணி தான் வேக வைக்கணும். ஸோ மூடி போட்டு வேக வைக்கிறப்ப நமக்கு கொஞ்சமா கசப்பு தட்ட ஆரம்பிச்சுரும். ஸோ நீங்க மூடி போட்டு எப்பயுமே கீரைய வேக வைக்காதீங்க. பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சு. ஸோ இந்த கீரை வேகறதுக்காக நான் கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ண போறேன். இது கூட பார்த்தீங்கன்னா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ துருவுன தேங்காய் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டா உங்களுக்கு சூப்பரான டேஸ்ட்டான பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் ரெடி ஆயிடும். நீங்களும் வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது கூட நீங்க முட்டை ஆட் பண்ணி செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இந்த கீரை வந்து ரொம்ப ரொம்ப கண்ணுக்கு ரொம்ப நல்லது. ஸோ குழந்தைங்களுக்கு அடிக்கடிக்கு செஞ்சு குடுங்க. ஸோ எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு வீடியோ கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னொரு வீடியோஸ்ல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. கண்டிப்பா நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து அப்பதான் அப்டேட் ஆகும்.